Hi all, welcome to VL Academy. இந்த வீடியோவில் நம்ம கண்டிஷனல் ஃபார்மட்டிங்கில் எப்படி புதுசாக ரூல்ஸ் க்ரியேட் பண்ணுறது அதை மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷனல் ஃபார்மட்டிங்னா என்னன்றதை பார்த்துடலாம். ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷனை ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறது தான் கண்டிஷனல் ஃபார்மட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் லிஸ்ட் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸாமில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க, எத்தனை பேர் 40% மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் 90% மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஃபெயில் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே விஷுவலாக நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது தான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். எம்எஸ் எக்ஸல்லே டிஃபால்ட்டாக நிறைய ஃபார்மட்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், highlighting of a cell, top to bottom rules and bottom to top rules, data bars, icons, color scales, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. நான் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் லிஸ்ட் எடுத்திருக்கேன். இதில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ரூல் பேஸ் பண்ணி பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மெனுவை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது கீழே நியூ ரூல் அப்படின்ட்டு ஒரு மெனு இருக்கும், சப் மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டிஃபால்ட்டாக சிஸ்டமில் இருக்கிற ரூல் டைப்ஸ்லாம் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபார்மட் ஆல் தி செல்ஸ் பேஸ்ட் ஆன் த வேல்யூஸ். இப்போ 2 கலர் வேணுமா, 3 கலர் வேணுமா, டேட்டா பார் வேணுமா, ஐகான்ஸ் வேணுமா அப்படின்றத நம்ம இதில் டிஃபைன் பண்ணிக்கலாம். இதில் டிஃபைன் பண்ணிவிட்டு இதில் மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ நம்ம செட் பண்ணிக்கிட்டு இந்த ஃபில் கலர் சாலிடாக வேணுமா இல்லை கிரேடியன்ட் வேணுமா அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த செல்லுக்கு பார்டர் வேணுமா வேண்டாமா, என்ன கலரு அப்படின்றத டிஃபைன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஐகான் செட் வேணும் அப்படின்னாக்கா ஃபார்மட் ஸ்டைலில் ஐகான் செட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இதில் எல்லாமே லோட் ஆகும், ஐகான் செட்ஸ்லாம் லோட் ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு என்ன தேவையானதோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா கீழே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ வேல்யூஸ் அதை பேஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மட் ஒன்லி செல்ஸ் தட் கண்டெய்ன்ஸ். இப்போ ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட் இருக்கணும், இல்லை ஸ்பெசிஃபிக் டேட், இல்லை பிளாங்காக இருக்கிறது மட்டும் ஹைலைட் பண்ணுங்கள், எரர்ஸ் இருக்கிறது மட்டும் ஹைலைட் பண்ணுங்கள் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட் அப்படின்னாக்கா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஃபெயில் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ செல் வேல்யூ அப்படின்னாக்கா இப்போ இந்த ரேஞ்ச் இப்போ 40 to 50 இருக்கிறவங்க மட்டும் எனக்கு ஹைலைட் பண்ணி காமிங்க, இல்லை இந்த ஸ்பெசிஃபிக் டேட்டில் என்னென்ன எக்ஸாம்ஸ் நடந்திருக்கு அப்படின்றத எனக்கு பார்க்கலாம். இந்த ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னாக்கா அதில் ஸ்பெசிஃபிக் டெக்ஸ்ட் தட் கண்டெய்ன்ஸ், ஸ்டார்ட்ஸ் வித், எண்ட்ஸ் வித் அதெல்லாமே கொடுத்துக்கலாம். டேட் அக்கரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்டர்டே டேட், டுடே டேட், டுமாரோ டேட், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ செல் வேல்யூ நெக்ஸ்ட் ரூல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மட் ஒன்லி டாப் ஆர் பாட்டம் ரேங்க்டு வேல்யூஸ். ஸோ இதில் டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸ், பாட்டம் 10 ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை எனக்கு இதிலே பர்சன்டேஜ் வச்சு எனக்கு டாப் 10 பாட்டம் 10 வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ப்ளஸ் இதில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், செகண்ட் லெவல் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இது எல்லாமே இருக்கும். அபவ், பிலோ இந்த ஆப்ஷன்ஸும் நம்ம கொடுத்துருக்கலாம். அடுத்த ரூல் டைப் பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூனிக் அண்ட் டூப்ளிகேட் வேல்யூஸ். ஸோ எனக்கு இந்த லிஸ்ட்டில் டூப்ளிகேட்டான வேல்யூஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா ஹைலைட் பண்ணி காமிங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் ஆஃப் ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல் டு ஃபார்மட். அதாவது நம்மளே டிஃபைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன வேணும். கால்குலேஷன் நீங்கள் நார்மலாக ஃபார்முலா போடுற மாதிரி இந்த ஏரியாவில் போட்டுக்க வேண்டியது தான். போட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகிடும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நான் செல்லை செலக்ட் பண்ணிட்டேன், நியூ ரூல் போயிட்டு நான் டேட்டா பார்ஸ் வேணும் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மினிமம் மேக்ஸிமம் ஆட்டோமேட்டிக் வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. ஸோ கலரை மட்டும் நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு ப்ரிவியூ பார்த்தீங்கன்னா கீழே தெரியுது எனக்கு கிரேடியன்ட் ஃபில் வேணும். ஓகே, நான் ஓகே கொடுத்தேன் அப்படின்னாக்கா
பேக்ரவுண்டில் அக்கௌண்டன்சி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அந்த டேட்டா பாக்ஸு டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம ரூல்ஸை செட் பண்ணியாச்சு. இப்போ நான் எடிட் பண்ணணும் இல்லை வியூ பண்ணணும் அப்படின்னாக்கா திரும்ப கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் செலக்ட் பண்ணிங்கன்னா மேனேஜ் ரூல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். அந்த பாப்பப்பில் எந்த ஷீட்டில் வேணும், கரண்ட் ஷீட்டா இல்லை நீங்கள் ஏரியா செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் ஷீட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லிஸ்ட் ஆஃப் கண்டிஷனல் ஃபார்மேட்ஸ், அதாவது என்னென்ன ரூல்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றது லிஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணாலும் அது ஓப்பன் ஆகும். அந்த ரூலை செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணலாம், இல்லை எடிட் ரூல் கொடுத்தாலும் அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ப்ளூ கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன், ரிவ்யூ பார்க்குறேன், ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் ஸ்பெசிஃபிக் ரூலை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை கொடுக்குறேன். ஸோ அப்ளை கொடுத்தா மட்டும்தான் இது அப்ளை ஆகும். நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ரூல், இந்த செக்ஷனில் நான் வேறு கலர் கொடுக்குறேன். ஓகே அப்ளை கொடுத்தேன் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த அப்டேட்டட் ரூல் ரிசல்ட்ஸ்லாம் அப்டேட் ஆகும். ஸோ இப்போ நான் டெலிட் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த ரூலை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் டெலீட் ரூல் அப்படின்ட்டு கொடுக்கணும். அப்ளை பண்ணால் மட்டும்தான் அந்த ரூல் டெலீட் ஆகும். இப்படி தான் வந்து ஒரு ரூலை கிளியர் பண்ணுறது. ஸோ இதை எப்படி ரூல் ஹைரார்கி மேனேஜ் பண்ணுறது அப்படின்னாக்கா ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிங்க அப்படின்னாலே ரூல்ஸு மாறிடும். ஃபஸ்ட்டு எனக்கு எந்த ரூல் அப்ளை ஆகணும், செகண்ட் எந்த ரூல் அப்ளை ஆகணும் அப்படின்றது இதில் தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.